ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழை பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். நந்தகுமார் அப்படின்ற யூசர் பீரியாடிக் டேபிள்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம் அதை. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் நான் டிசிப்ளின் வச்சு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதாவது வீடியோ ரிக்வஸ்ட் வேணாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கோம். நம்ம பேச போகிற டாபிக் இன்றைக்கி பீரியாடிக் டேபிள்ஸ் பற்றி. இது கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு துறை. ஆனால் இதுதான் ஃபவுண்டேஷன். கெமிஸ்ட்ரி துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற மாதிரி பீரியாடிக் டேபிள் கெமிஸ்ட்ரி வேர்ல்டில் இது ரொம்ப ரொம்ப பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட். இது அதை பற்றி நீங்கள் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த பீரியாடிக் டேபிள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் சார்ட் அவுட் பண்ணது டிமிட்ரி மெண்டலிவ். அவர் 1800s தான் வாழ்ந்தார். அவர் இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்தார். ஏன்னா நிறைய மெட்டல்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் அவர் தான் பண்ணாந்தார். அந்த ஏர்லி பீரியாடிக் டேபிள் இப்போ நம்ம பார்க்குற பீரியாடிக் டேபிள் மாதிரி கிடையாது. ஆனால் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது. இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி கேட்டலாக் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தார். சரி, பீரியாடிக் டேபிள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பீரியாடிக் டேபிள் ஒரு நம்ம எர்த்தில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு ஆர்கனைஸ்டு வேவாக பார்க்கறது தான் பீரியாடிக் டேபிள். இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று போகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ஐட்டமும் எல்லாமே ஒரே பேப்பரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப குழப்பமாயிடும். நம்மளுக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெனு கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா அப்படைசர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், வெஜிடேரியன் ஒரு செக்ஷன் இருக்கும், நான் வெஜிடேரியன் ஒரு செக்ஷன் இருக்கும். நம்ம ஈஸியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு நம்ம போய் ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்ஷனுக்கு போனால் நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். வேர்ல்டில் நேச்சுரலாக இருக்கிற எலமெண்ட்ஸ் 92 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 92 எலமெண்ட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ என்ன பேசிஸில் கண்டுபிடிக்கிறது? இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்கு நான் வெஜிடேரியன்னா நம்ம எடுத்தோன்னே நான் வெஜிடேரியன் செக்ஷனில் போயிட்டு நம்ம சாப்பிட சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி வெஜிடேரியன்னா நம்ம வெஜிடேரியன் கேட்டலாக் செக்ஷனில் போயிட்டு நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்க்கு ஒரு எலமெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் எங்கே போய் சூஸ் பண்ணுவீங்க, எந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணுவீங்க? அதுதான் இந்த பீரியாடிக் டேபிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மெயின் பர்பஸே அதுதான். இன்னொன்று என்னன்னா, பீரியாடிக் டேபிள் இவால்வ் ஆகிட்டே இருக்கு. இப்போ புதுசாக ஏதாவது எலமெண்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள் சேர்த்து விட்டுருவாங்க. ஸோ நேச்சுரலாக இருக்கிறது 92 எலமெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த 92 எலமெண்ட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன்ஸ் புதிய எலமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளூட்டோனியம்ன்றது ஒரு எலமெண்ட் கிடையாது. அது யுரேனியம்லேருந்து எடுத்து புளூட்டோனியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இன்னும் நிறைய எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கும், இல்லை புதுசாக நேச்சுரலாக இருக்கிற எலமெண்ட்டும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. எது கண்டுபிடிச்சாலும் இந்த பீரியாடிக் டேபிள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. பீரியாடிக் டேபிளில் நீங்கள் ஞாபகம் வேண்டியது நம்ம பார்க்குறது எல்லாமே எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்னால் அந்த எலமெண்ட் ஒரு ஆட்டமில் செய்யப்பட்டது தான் நம்ம எலமெண்ட். ஒரு ஆட்டம்னா ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் செய்கிறது எலமெண்ட். இப்போ ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் கேஸ் ஒரு எலமெண்ட். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் எதாவது கூட பாண்ட் ஆச்சு அப்படின்னா அது எலமெண்ட் கிடையாது. ஸோ அப்போ 2 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ பீரியாடிக் டேபிளில் பார்க்குறது எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நல்லா புரியறதுக்கு நம்ம வேற ஃபார்மேட்டில் இந்த வீடியோ எடுத்துன்னு போகிறோம். நம்ம டெமோ மாதிரி இதை பார்த்து நம்ம வாக் த்ரூ பண்ணலாம். பீரியாடிக் டேபிளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு பீரியாடிக் டேபிள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஓவராலாக நீங்கள் பீரியாடிக் டேபிளை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழம்பிடுங்க. ஏன்னா ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி இதை ரீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் நான் சொன்ன அந்த அனாலஜி வச்சு தான் நீங்கள் போகணும். ஒரு மெனு கார்டில் எப்படி நீங்கள் ஒரு ஐட்டமை லொக்கேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் அந்த மெனு கார்டை எப்படி படிக்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களால் எந்த எலமெண்ட்டும் ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியும். இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக என்ன இருக்குன்னா எல்லாமே ஒரு கலர் கோடிங்கில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று சில இடத்துல பாக்ஸஸ் நிரம்பி இருக்கும், சில இடத்துல பாக்ஸஸ் இருக்காது. அதுவும் ஒரு அப்சர்வேஷன் நீங்கள் பண்ணலாம். இன்னொரு அப்சர்வேஷன் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் என்ன பீரியாடிக் டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகும், இல்லை ஆட் ஆகும். ஒவ்வொரு பீரியாடிக் டேபிளும் தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம். நீங்கள் எந்த பீரியாடிக் டேபிள் பார்த்தாலும் ஒரு ஒரு லெஜெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. போரான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த பீரியாடிக் டேபிள் எப்படி நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். ஸோ சென்டரில் இருக்கிறது ஒரு ஆல்ஃபபெட்,
பி அப்படின்றது போரானோட அந்த எலமெண்ட்டோட ஐடி ஆல்ஃபபெட் அது. அதில் சைடில் வந்து எலமெண்ட்டோட நேம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு அட்டாமிக் நம்பர் ஒன்று அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த எலமெண்ட்டோட ஸ்டேட் என்ன. இப்போ எஸ்னா வந்து சாலிட், எல்னா லிக்விட், ஜினா கேஸ். இப்போ நம்ம இந்த சைடில் வந்து ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஆக்சிஜன் வந்து ஜீன் போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து கேஸ். ஸோ அதே மாதிரி வந்து போரான் வந்து எஸ்ன்னு இருக்குது சாலிடு. ஸோ வேறு ஏதாவது எலமெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடுன்னு இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து என்ன போட்டிருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் பெர் எனர்ஜி லெவல். இது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா இப்போ எல்லா ஆட்டமுக்கும் வந்து ஆர்பிட் இருக்கும். அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கன்ஃபிகரேஷனில் சுற்றிட்டு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து 2n ஸ்கொயர் அப்படின்வாங்க அந்த ஃபார்முலா. அந்த 2n ஸ்கொயரில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா உங்களுக்கு 2, அப்புறம் செகண்ட் ஆர்பிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ மொத்தம் 7 ஆர்பிட் இருக்குது. அந்த 7 ஆர்பிட்டில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெட்டல் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அயன் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்குது, அப்புறம் 8 இருக்குது, 14 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து எல்லா எலமெண்ட்லேயும் வந்து அந்த ஆர்பிட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் கடைசியாக இருக்கிறது வந்து இங்கே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த சார்ஜோட வேல்யூ தான் அது. இது எவ்வளோ எலக்ட்ரோ நெகட்டிவாக அது வந்து இருக்குது அப்படிங்கிறதான் வந்து அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா பீரியாடிக் டேபிளையும் நீங்கள் பார்க்கலாம். அதோட அட்டாமிக் மாஸ், அந்த மாஸ் தான் நம்ம இந்த எலமெண்ட் வந்து என்ன அட்டாமிக் மாஸ்ன்றது அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரி, உங்களுக்கு வந்து இந்த லெஜெண்ட் வச்சு எப்படி ஒரு எலமெண்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு கலர் கோடிங் லெஜெண்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு கலர் கோடிங். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு. அப்புறம் ஆல்கலைன் மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் எடுத்துகிட்டு நீங்கள் போய் மேட்ச் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் மெட்டல் அப்படின்ற மாதிரி கலர் கோடிங் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஹைட்ரஜன் மட்டும் ஏன் தனியாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கலர் தனியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு ஆட் மேன் அவுட். ஹைட்ரஜன் வந்து நீங்கள் எதுலையுமே வந்து சேர்க்க முடியாது. அதை வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஹைட்ரஜன் இருக்கிற காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கீழே வந்து லித்தியம், சோடியம் இது இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கலை மெட்டல்ஸ் அப்படின்வாங்க. இங்கே இந்த ப்ளூ கலர் ஷேடிங்கில் கொடுத்துருக்காங்க, இதில் ஆல்கலை மெட்டல்ஸ் அப்படின்வாங்க. ஆல்கலை மெட்டல்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் உடனே நடந்துடும். இப்போ வந்து இந்த லித்தியம் வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடந்துடும். அதனால தான் வந்து ஆல்கலை மெட்டல் அப்படின்வாங்க. ஸோ இப்போ இந்த காலமில் வந்து நீங்கள் மேலே இருக்கிற எலமெண்ட்டும் கீழே இருக்கிற எலமெண்ட்டும் வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா, மேலே இருக்கிறது கொஞ்சம் கம்மியான ரியாக்ஷன் ஆகும், ஆனால் கீழே இருக்கிற எலமெண்ட் வந்து உடனே ஆகிடும். அதாவது அதனோட இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி. இப்போ லித்தியம்க்கு அப்புறம் வந்து சோடியம், அந்த எலமெண்ட் ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதே வந்து ருபீடியம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எலமெண்ட்டை காற்றுல எக்ஸ்போஸ் பண்ணாலே வந்து ஃபயர் ஆகிடும். அதுதான் வந்து அதுக்கு அர்த்தம். அதனால தான் வந்து ஹைட்ரஜன் வந்து ஏன் ஆட் மேன் அவுட்டாக இருக்குது அப்படின்னா, அது வந்து ரியாக்ஷன் ஆகாது. நீங்கள் ஹைட்ரஜன் வந்து நீங்கள் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணால் அதுக்கு எதுவும் ரியாக்ஷன் ஆகாது. ஆனால் என்னன்னா வேற ஏதாவது எலமெண்ட் கூட நீ எக்ஸ்போஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து வேற ஏதாவது கலந்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜனில் வந்து அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹைட்ரஜன் தூக்கி தனியாக வச்சுட்டாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள் வந்து எல்லாமே அட்டாமிக் நம்பரில் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அட்டாமிக் நம்பர்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து 1. அட்டாமிக் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதை வச்சு தான் வந்து அந்த அட்டாமிக் நம்பர் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கிறது. இப்போ ஹைட்ரஜன் வந்து 1 அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு புரோட்டான் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற அட்டாமிக் நம்பர் வந்து ஹீலியம், அதுக்கு வந்து 2 இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து ஆல்கலைன் மெட்டல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். இதே ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் போயிட்டோம் அப்படின்னா இந்த ஹீலியம், நியான், ஆர்கன் எல்லாமே வந்து இதெல்லாம் நோபல் கேஸஸ். என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, நோபல் கேஸஸ்னா இது வந்து இன்னர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னதான் பண்ணாலும் எது கூட சேர்த்தாலும் வந்து அது ரியாக்ஷனே ஆகாது. அதனால வந்து அது நோபல். அதுக்கு ஏன் அது ரியாக்ஷன் ஆகாதுன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் வந்து இது இந்த எண்டில் வந்து வச்சுருக்காங்க. அதே நீங்கள் இந்த சைடு போயிட்டீங்க அப்படின்னா லித்தியம் அதுக்கு வந்து அன்ஸ்டேபிள். இங்கே இருக்கிறது எல்லாமே அது உடனே எதாவது ரியாக்ஷன் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி வந்து ஒரே இடத்துல எண்ணில் வந்து மாட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு 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 கொஷின். அது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து இந்த பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் மாஸ் வச்சு, அதாவது அட்டாமிக் நம்பர் வச்சு சார்ட் அவுட் பண்ணும்போது என்னென்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபினாமினன் வந்து நோட் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க 1, 2, 3, 4 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்டில் வந்து
நோபல் கேஸ் வந்துட்ட உடனே வந்து அதுக்கு அடுத்த நம்பர் வந்து எப்பயுமே வந்து ஒரு அன்ஸ்டேபிள் காம்பனண்ட்டாக வர ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீலியம் இருக்குது, அதுக்கு அடுத்து இருக்கிற அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம். ஸோ ஹீலியம் வந்து நோபல் கேஸ், அது வந்து எது கூடயும் ரியாக்ஷன் ஆகாது. ஆனால் அடுத்து வர லித்தியம் வந்து ரியாக்ஷன் ஆகும். அப்படின்னா இது வந்து ஒரு சாஃப்ட் மெட்டல் இது, ஆனால் ரியாக்ஷன் ஆகிற மெட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஆர்கான் இருக்குது. ஆர்கானுக்கு அப்புறம் அதோட நம்பர் வந்து 18. ஆனால் ஆர்கானுக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த நம்பர் 19 பார்த்தீங்கன்னா அது வந்து ரியாக்ஷன் ஆகக்கூடிய மெட்டல். அதாவது ஆர்கான் ரியாக்ஷன் ஆகாது, ஆனால் அடுத்து இருக்கிற பொட்டாசியம் வந்து ரியாக்ஷன் ஆகும். அதே இன்னொரு உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டரில் போயிட்டு இருக்கு 35 36ன்னு. இப்போ கிரிப்டான் வந்தது, அது நோபல் கேஸ் அது. ஆனால் அதுக்கு அடுத்து வர ருபீடியம் வந்து உடனே ரியாக்ஷன் ஆகும். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் இருந்தது. என்னன்னா எப்பப்போ வந்து ஒரு நோபல் கேஸ் இருக்கோ அதுக்கு அடுத்து வர மெட்டல் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரியாக்ஷன் ஆகிற மெட்டலாக இருக்கு. அதுதான் வந்து ஒரு காமனாலிட்டி வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல தான் வந்து அதை பிரேக் பண்ணி இது வந்து ஒரு பீரியட் அப்படின்ட்டாங்க. ஸோ என்னன்னா ரியாக்ஷன் ஆகிற மெட்டல் வந்து கடைசியில் எண்ட் ஆகிறது வந்து ஒரு பீரியட், அதனால் எண்ட் ஆகிறது வந்து ரியாக்ஷன் ஆகாதது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பீரியாடிக் டேபிள் அப்படின்னாங்க. நீங்கள் பீரியாடிக் டேபிள்னு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா உங்களோட அரேஞ்ச்மெண்ட், எலமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு ரியாக்ஷன் ஆகிற மெட்டல்லேருந்து ஆரம்பித்து ஒரு ரியாக்ஷன் ஆகாத மெட்டலில் போய் முடிஞ்சிடும். அதனால தான் இது வந்து என்டையர் ரோ வந்து ஒரு பீரியட் அப்படின்வாங்க. ஸோ இப்போ இந்த பீரியாடிக் டேபிள்னா உங்களுக்கு வந்து ரோஸ் இருக்குது, காலம்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ ரோ வந்து இந்த ரியாக்ஷன் ஆகாதது வந்து ரியாக்ஷன் ஆகிற வரைக்கும் வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு பீரியட் வச்சிட்டாங்க. இப்போ இந்த காலமோட அர்த்தம் என்ன? காலமோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் 1 காலம் அப்படின்னா உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 1 இருக்கும். அதனால் வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னன்னா ஆர்பிட்டில் வந்து கடைசி ஆர்பிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போனோம் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜனில் வந்து இங்கே ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து 1 இருக்குது. ஸோ அதுதான் கடைசி ஆர்பிட் 1 இருக்குது. இப்போ லித்தியம் போனீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்குது, அப்புறம் 1 இருக்குது. சோடியம் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்குது, செகண்ட் ஆர்பிட்டில் 8, அப்புறம் 1 இருக்குது. அதே மாதிரி நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்ல வந்து 2, 8, 18, 32, 18, 8, 1. ஸோ கடைசி ஆல்பிட்டில் 1 இருக்குது. இப்போ அதே நம்ம குரூப் 2 போயிட்டோம் அப்படின்னு வச்சுங்க. குரூப் 2 போனீங்கன்னா உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து கடைசி ஆர்பிட்டில் 2 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டமில் வந்து 2 இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து 2 தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 16 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து அங்கே 6 இருக்கணும். அதாவது 16 இருக்காது, நம்ம ஆர்பிட்டில் வந்து 6 இருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எலமெண்ட் வந்து ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 6 இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து கீழே போனோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற எலமெண்ட் எல்லாமே வந்து 6 தான் இருக்கும். ஸோ இது ஒரு திங் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே 17ல் வந்து பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 7 இருக்கும், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி. கடைசி நோபல் கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 18லேருந்து லாஸ்ட் ஆர்பிட்டில் 8 இருக்கணும். ஆனால் ஹீலியம் வந்து எக்ஸப்ஷன், ஆனால் அது வந்து டோட்டலாகவே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 கடைசி ஆர்பிட்டில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த குரூப்பிங் வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு பண்ணாங்க. ஆனால் சிலதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 9 இருக்குது, ஆனால் லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 2 இருக்குது. ஸோ இது கன்சிஸ்டண்டாக இருக்காது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இனிஷியலாக வர ஒரு 2-3 குரூப்பும் கடைசியாக இருக்கிற 2-3 குரூப்பும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ அந்த நம்பருக்கு வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க. இந்த கலர் கோடிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஏன் எல்லாமே வந்து ஒவ்வொரு கலரில் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் தான். எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் வந்து பண்ணிப்பாங்க. போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், இந்த ஆர்டரில் போட்டிருப்பாங்க. அதனால் எல்லோ கலருக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து செமி கண்டக்டர்ஸ். இது வந்து ஏன் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மெட்டலும் கிடையாது, நான் மெட்டலும் கிடையாது, இது நடுவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த செப்பரேஷன். ஸோ இந்த லேயருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே வந்து மெட்டல்ஸ். ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த எல்லோ கலருக்கு தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது எல்லாமே நான் மெட்டல்ஸ். நீங்கள் என்ன வேணால் உதாரணம், இப்போ நைட்ரஜன் வந்து நான் மெட்டல், இப்போ புரோமியம் வந்து நான் மெட்டல். ஆனால் இதே வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேங்கனீஸ், இது வந்து மெட்டல். என்னன்னா உங்களுக்கு வந்து மெட்டலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஆனால் ஒரு காமனாலிட்டி வந்து மெட்டலில் வந்து என்னென்னா மெட்டல் வந்து ஒரு கண்டக்டர். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணிங்கன்னா கண்டக்ட் ஆகும். அதே மாதிரி ஹீட்டும் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த எல்லோ பார்டரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா எல்லாமே வந்து கண்டக்டர்ஸ். இந்த எல்லோக்கு அப்புறம் அந்த சைட் போனீங்கன்னா எல்லாமே நான் கண்டக்டர்ஸ், அது வந்து நான் மெட்டல்ஸ்.
ஆனா நடுவுல இருக்கிற இந்த எல்லோ வந்து அது கண்டக்டும் பண்ணும், கண்டக்டும் பண்ணாது. அதனால தான் இது செமி கண்டக்டர். இது வந்து மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்க இந்த லெஜெண்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, இது மெட்டலாய்ட்ஸ்ன்னு ஞாபகம் போட்டுருக்காங்கன்னா, இங்க இருக்கிற மெட்டீரியல் தான் நம்ம வந்து செமி கண்டக்டரா யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் தான் வந்து நம்ம செமி கண்டக்டரா யூஸ் பண்றோம். இப்ப வேற ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. செமி கண்டக்டரா யூஸ் பண்றதுக்கு. மெட்டல்ஸ்லயே வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு கலர் கோடிங் குடுத்துருப்பாங்க. பட் ஜெனரலா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த எல்லோ கலருக்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ். ஆனா அதனோட தன்மை மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில மெட்டல்ஸ் வந்து நீங்க வந்து நல்லா சுத்தி வச்சு அடிச்சாலும், அது பிரேக் ஆகாது. இப்போ அயர்ன் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ சுத்தி வச்சு அடிச்சாலும் அது பெண்ட் ஆகும். ஆனா பிரேக் ஆகாது. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மெட்டல். அதே மாரி சில மெட்டல் வந்து நீங்க அடிச்சா அப்படியே பிரேக் ஆயிடும். அது என்னன்னா, அது பிரிட்டில் அப்படின்னுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் மெட்டல். இன்னொரு செக்ஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரோ 6ல பார்த்தீங்கன்னா, இங்க மெட்டல் வந்து 57 to 71 அப்படின்ற அந்த அட்டாமிக் நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. அந்த செக்ஷன் வந்து நம்ம கீழ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இப்ப வந்து இத கொண்டு போய் இதுல மெர்ஜ் பண்ணா இந்த பீரியாடிக் டேபிள் வந்து பெருசாயிடும். அதனால அந்த பெருசாக்க வேணாம் அப்படின்றது காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 செக்ஷனும் தூக்கி தனியா ஒரு செக்ஷன் மாரி குடுத்துட்டாங்க. ஆனா சில பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த ஹோல் பாக்ஸ் வந்து இதுக்குள்ள நுழைச்சு அப்படின்னா, உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் வந்து வைட் ஆயிடும். அதுதான் வந்து அர்த்தம். அதனால தான் வந்து இது ஒரு சுருக்கமா இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாரி. இங்க வந்து இத வச்சு இங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி அந்த ஷார்ட்கட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மத்தபடி வேற வந்து ரீசன் கிடையாது. நீங்க பெரிய பேப்பர் வச்சு நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் உள்ள நுழைச்சு நீங்க வந்து வைடா பிரிண்ட் பண்ண முடியும். ஆனா பிராக்டிகாலிட்டிக்காக ஒரு A4 சைஸ்ல நம்ம இத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, அது பத்தாதுன்றதுக்காக இத வந்து எடுத்து ஃபோல்ட் பண்ணி இங்க தனியா ஒரு செக்ஷன் மாரி குடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து க காலம்ஸ் வந்து பார்த்தோம். அது வந்து குரூப்ஸ். இப்ப ரோஸ்ல வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரோஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இப்ப இது வந்து ரோ நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்ப வந்து 7 ரோஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ரோவும் வந்து ஒவ்வொரு ஆர்பிட் வந்து ஆட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ல, அந்த ஆட்டம்ல வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது எல்லாமே வந்து 1 ஆர்பிட் தான். செகண்ட் ரோல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டம்ல வந்து 2 ஆர்பிட் இருக்கும். அதே மாரி 3வது ரோல 3 ஆர்பிட். இப்போ 4, 5, 6, 7 பார்த்தீங்கன்னா 7வது இந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு 7 ஆர்பிட் இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி தான் இந்த எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மென்ட் இருக்கும். இப்போ இந்த இந்த எலமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆர்பிட் இருக்கு. ஸோ இத வச்சு தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்க வந்து ஒரு ஆட்டம்ல வந்து எத்தன ஆர்பிட் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ குரூப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அதுதான் வந்து இதுல வந்து ஒரு நல்ல விஷயமே. ஸோ இது ஆர்கனைஸ் பண்ணதும் ஸ்மார்ட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன குரூப் வேணா எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் நம்பர் 2 எடுத்தோம் அப்படின்னா, இப்போ பெரிலியம் இருக்கு. பெரிலியமுக்கும் மேக்னீசியம்க்கு வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ப்ராப்பர்ட்டீஸ் தான் இருக்கும். அதனால அதனோட தன்மை இங்க வந்து க்ளோஸா இருக்கும். இப்போ நீங்க எந்த குரூப் எடுத்தாலும் அதனோட தன்மை இங்க வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். அதனால இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில வந்து ஏதாவது ஒரு மெட்டல சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ கார்பன் சூஸ் பண்ணோம். இப்போ குரூப் நம்பர் 14ல போயிட்டு நம்ம கார்பன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, சரி வேற ஏதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்குரியது வந்து சிலிக்கான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி நீங்க ஒரு ஒரு மெட்டல லொக்கேட் பண்ணணும். அதனோட தன்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ரேண்டமா ஒண்ணு எடுத்துப்போம். இப்போ இப்போ டிசின்னு ஒரு மெட்டல் இருக்கு. இந்த மெட்டல் வந்து என்ன தன்மை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அது என்னன்றது தெரியணும். அது வந்து நம்ம எந்த கலர் கோடிங்ல இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இந்த எல்லோக்கு இந்த சைடு இருந்ததுன்னா, அது வந்து மெட்டாலிக் பிஹேவியர். எல்லோக்கு அடுத்த சைடுல இருந்ததுன்னா நான் மெட்டாலிக் பிஹேவியர். அத வச்சு நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அது மாரி இங்க வந்து அதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, என்ன ரோல இருக்கு, அது ரோ இருந்தா எத்தனை ஆர்பிட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இன்னொன்னு வந்து என்ன குரூப்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதனோட தன்மை தெரியலன்னா, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மேங்கனீஸ் இருக்கு. அப்ப மேங்கனீஸோட சிமிலர் ப்ராப்பர்ட்டீஸ் தான் வந்து இதுக்கு இருக்கும். இந்த மெட்டலுக்கு இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். உங்களுக்கு என்ன மெட்டல் உங்க கையில இருக்கு? என்ன எலமெண்ட் இருக்கு? அந்த எலமெண்ட்டோட தன்மை என்ன? அதுக்கப்புறம் அதனோட கான்ஃபிகரேஷன் என்ன? அப்படிங்கிறது உங்களால வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, நம்ம ரீகேப் பண்ணுவோம். இப்ப இந்த பீரியாடிக் டேபிள் வந்து ரொம்ப நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாரி தெரியும். ஆனா, நீங்க உங்களுக்கு படிக்க தெரிஞ்சது அப்டின்னா, இது ரொம்ப ஈஸி. அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த லெஜெண்ட்லருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா, ஒரு ஸ்கொயர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, மத்தது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர்லயும் வந்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு வந்து பீரியாடிக் டேபிள் வந்து உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரோ வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணாங்க அப்டின்னா, உங்களுக்கு ஸ்டார்ட் ஆவறது வந்து ஒரு ரியாக்ஷன் ஆகுற மெட்டல்ல ஸ்டார்ட் ஆயி கம்ப்ளீட்டா வந்து நான் ரியாக்ஷன் மெட்டல்ல போய் முடியும். அது வந்து ஒரு பீரியட் அப்டின்னுவாங்க. நீங்க எண்டுல இருக்கிற எல்லா மெட்டலும் வந்து உங்களுக்கு வந்து நான் ரியாக்ஷன் மெட்டல்ஸ் தான் அது. அதாவது நான் ரியாக்ஷல் ஆட்டம்ஸ் அது. ஸோ அங்க பிரேக் பண்ணி மறுபடியும் அடுத்த ரோ ஆரம்பிச்சுருவாங்க. அது ஒரு அப்சர்வேஷன்.
இன்னொன்று வந்து ஒவ்வொரு ரோவும் வந்து இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒவ்வொரு ஆர்பிட். ஸோ ரோ 1ன்றது ஒரு ஆர்பிட் தான் இருக்கும், ரோ 5ன்றது 5 ஆர்பிட் இருக்கும். அப்புறம் இந்த கலர் கோடிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே வந்து செமி கண்டக்டர்ஸ் இருக்குது, எங்கே வந்து மெட்டல்ஸ் ஏரியா இருக்குது, அப்புறம் எங்கே வந்து நான் மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்றது அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இந்த டவுனில் இருக்கிற இந்த ஒரு பிளாக் வந்து ஒரு ஃபெசிலிட்டிக்காக தான் வந்து தனியாக வச்சுருக்காங்க ஒழிய, நம்ம எடுத்து இதில் கூட மர்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த டேபிள் வந்து A4 சைஸோட பெரிய பேப்பர் ஒன்று பிரிண்ட் அவுட் பண்ணுறது. அதனால தான் வந்து நம்மளை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு இது தூக்கி தனியாக ஒரு செக்ஷனாக போட்டாங்க. மற்றபடி வேறு இன்டென்ஷன் கிடையாது அதில். உங்களுக்கு இப்போ இந்த பீரியாடிக் டேபிள் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் போடுங்க, ஃபீட்பேக்கும் கொடுங்க, வீடியோ ரிக்வஸ்ட்டும் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.